இயக்குனர் ப்ளஸ்ஸி டைரக்ஷனில் நடிகர் பிருத்திவிராஜ், அமலாபால் நடித்து வெளிவந்த மலையாள திரைப்படம் ஆடு ஜீவிதம். இந்த திரைப்படத்தோட 19 நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் 19வது நாள் மட்டும் இந்த திரைப்படம் 5 லட்ச ரூபாவும், மொத்தம் 19 நாள் 7 கோடியே 78 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. கேரளாவில் 19வது நாள் மட்டும் இந்த திரைப்படம் 1 கோடி 56 லட்ச ரூபாவும், மொத்தம் 19 நாள் 67 கோடியே 4 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஆந்திரா மற்றும் தெலுங்கானால 19வது நாள் மட்டும் இந்த திரைப்படம் 1 லட்ச ரூபாவும், மொத்தம் 19 நாள் 2 கோடியே 70 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 19வது நாள் மட்டும் இந்த திரைப்படம் 2 லட்ச ரூபாவும், மொத்தம் 19 நாள் 5 கோடியே 76 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவில் மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா 19வது நாள் மட்டும் இந்த திரைப்படம் 1 லட்ச ரூபாவும், மொத்தம் 19 நாள் 3 கோடியே 37 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஓவரால் இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா 19வது நாள் மட்டும் இந்த திரைப்படம் 1 கோடியே 65 லட்ச ரூபாவும், மொத்தம் 19 நாள் 86 கோடியே 65 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸ், அதாவது வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா 19வது நாள் மட்டும் இந்த திரைப்படம் 50 லட்ச ரூபாவும், மொத்தம் 19 நாள் 55 கோடியே 50 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஆடு ஜீவிதம் திரைப்படம் 19வது நாள் மட்டும் 2 கோடியே 15 லட்ச ரூபாவும், மொத்தம் 19 நாள் 142 கோடியே 15 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இயக்குனர் மாணிக்ராம் இயக்கத்தில் நடிகர் சித்து, அனுமா பரமேஸ்வரன் லீட் ரோல் நடித்து வெளிவந்த தெலுங்கு திரைப்படம் டில்லு ஸ்கொயர். இந்த திரைப்படத்தோட 18 நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் 18வது நாள் மட்டும் இந்த திரைப்படம் 1 லட்ச ரூபாவும், மொத்தம் 18 நாள் 1 கோடியே 25 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஆந்திரா மற்றும் தெலுங்கானால 18வது நாள் மட்டும் இந்த திரைப்படம் 1 கோடியும், மொத்தம் 18 நாள் 76 கோடியே 59 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 18வது நாள் மட்டும் இந்த திரைப்படம் 10 லட்ச ரூபாவும், மொத்தம் 18 நாள் 7 கோடியே 75 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவில் மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா 18வது நாள் மட்டும் இந்த திரைப்படம் 1 லட்ச ரூபாவும், மொத்தம் 18 நாள் 1 கோடியே 33 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஓவரால் இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா 18வது நாள் மட்டும் இந்த திரைப்படம் 1 கோடியே 12 லட்ச ரூபாவும், மொத்தம் 18 நாள் 86 கோடியே 92 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸ், அதாவது வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா 18வது நாள் மட்டும் இந்த திரைப்படம் 10 லட்ச ரூபாவும், மொத்தம் 18 நாள் 29 கோடியே 60 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா டில்லு ஸ்கொயர் திரைப்படம் 18வது நாள் மட்டும் 1 கோடியே 22 லட்ச ரூபாவும், மொத்தம் 18 நாள் 116 கோடியே 52 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இயக்குனர் பரசுராம் இயக்கத்தில் நடிகர் விஜய் தேவர்கொண்டா, நடிகை மிர்னல் தாகூர் லீட் ரோல் நடித்து வெளிவந்த தெலுங்கு திரைப்படம் த ஃபேமிலி ஸ்டார். இந்த திரைப்படத்தோட 10 நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் 10வது நாள் மட்டும் இந்த திரைப்படம் 1 லட்ச ரூபாவும், மொத்தம் 10 நாள் 2 கோடியே 3 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஆந்திரா மற்றும் தெலுங்கானால 10வது நாள் மட்டும் இந்த திரைப்படம் 10 லட்ச ரூபாவும், மொத்தம் 10 நாள் 16 கோடியே 77 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 10வது நாள் மட்டும் இந்த திரைப்படம் 1 லட்ச ரூபாவும், மொத்தம் 10 நாள் 2 கோடியே 72 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவில் மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா 10வது நாள் மட்டும் இந்த திரைப்படம் 1 லட்ச ரூபாவும், மொத்தம் 10 நாள் 69 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஓவரால் இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா 10வது நாள் மட்டும் இந்த திரைப்படம் 13 லட்ச ரூபாவும், மொத்தம் 10 நாள் 22 கோடியே 21 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸ், அதாவது வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா 10வது நாள் மட்டும் இந்த திரைப்படம் 1 லட்ச ரூபாவும், மொத்தம் 10 நாள் 10 கோடியே 9 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா த ஃபேமிலி ஸ்டார் திரைப்படம் 10வது நாள் மட்டும் 14 லட்ச ரூபாவும், மொத்தம் 10 நாள் 32 கோடியே 30 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பை பாய்.